இந்தியாவை மேம்படுத்துவதுதான் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒரு வினோதமானது நம்முடைய ஜனநாயகம். நம்முடைய மக்களாட்சியில் எந்த பதவி வேண்டுமானாலும் தேர்தல் என்று அறிவித்து விட்டால் அது கூட்டம் கூடி தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி? அந்த பதவியை பிடிக்க வேண்டும், பங்கேற்கிறார்கள். பதவியை பிடித்தவர்கள் இந்த பதவிக்கு என்ன பொறுப்புகள் இருக்கின்றன, என்ன கடமைகள் இருக்கின்றன, எவையெல்லாம் கட்டாய கடமைகள், எவையெல்லாம் விருப்ப கடமைகள், இந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சிந்திக்கிறாங்களா? சிந்திப்பது மட்டுமல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்கான தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்களா? அதற்கான புரிதலை ஏற்படுத்திக் கொள்கிறார்களா? தெளிவை ஏற்படுத்திக் கொள்கிறார்களா என்பதெல்லாம் இன்னைக்கு அடிப்படையாக கேள்வி இருக்கிறது. பொதுவாக இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் மன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் இருப்பார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள், உள்ளாட்சியில் உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள் பணி செய்கின்ற பொழுது இவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்பது அடிப்படையான கேள்வி. இது பலமுறை ஆய்வு செய்யப்பட்டது தான், இது ஒன்றும் புதிதில்லை. ஆங்கிலத்தில் ரோல் பெர்செப்ஷன் என்று சொல்லுவார்கள். இப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு இரட்டை பணி இருக்கிறது என்பதை மறந்து பல நேரத்தில் பேசுகிறார்கள். என்ன இரட்டை பணி? ஒன்று பாராளுமன்றத்தின் உறுப்பினர், அதே போல சட்டமன்றத்தில் இருந்தார், ஒன்று சட்டமன்ற உறுப்பினர். இன்னொன்று அவர் சார்ந்து அவரை யார் தேர்ந்தெடுத்தார்களோ அந்த தொகுதியை சார்ந்தவர். ஆக தொகுதியினுடைய பிரதிநிதியாக வருகிறார், பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிவிடுகிறார். 2 பதவி இருக்கு. சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நாட்டை பற்றி கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றம் என்று பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மேம்பாடு பற்றி தான் சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனைக்கு உள்ள அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய வரமுறைக்கு உட்பட்டு அவற்றை கொண்டு செலுத்தி அதற்கு முடிவு காண்பார்களே ஆனால் அது திறமையான செயல்பாடு. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பொருள். பாராளுமன்றத்திற்கு செல்கிறார் அப்படின்னா அந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு பகுதியிலிருந்து மக்களுடைய பிரதிநிதியாக செல்கிறார். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது அவர் யார் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மேம்பாட்டுக்கு செயல்படக்கூடிய ஒரு உறுப்பினர். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தியரி அண்ட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. நான் தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அல்லது கேரளத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுறதை விட இந்தியாவை மேம்படுத்துவதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான செயல். அதே போலத்தான் இந்தியாவை மேம்படுத்துவதுதான் இவர்களுடைய கட்டாய கடமை. அதற்குத்தான் அவர்கள் பணி செய்ய வேண்டும். இப்போ ஒருவேளை தான் வைக்கக்கூடிய பிரச்சனை, தான் பேசக்கூடியது இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு, இந்திய நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு முரண்பட்டதாக இருக்குமே ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தித்தான் அவர்கள் பேச வேண்டும். அதில் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியினுடைய பிரச்சனைகளையும் பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுதும் கூட நாட்டினுடைய மேம்பாட்டுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய மேம்பாட்டுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. ஆக இந்த தெளிவு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வறுமையானால் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்ன விளைவினை உருவாக்க வேண்டுமோ அந்த விளைவினை உருவாக்கும்.